அந்த ஆண் பூக்களினுடைய வேலை என்னன்னா மலர்ந்து மகரந்தத்தை கொட்டுறதோட அதுக்கப்புறம் வந்து அது வந்து பழுத்து கருகி விழுந்துரும். இது மாதிரி கருகிடும் இல்லையா? இது இந்த மாதிரி கருகிடும். கருகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத இங்கே பாருங்க. இது வந்து தண்டு சின்னதாக மெலிதாக இருக்கும். அந்த ஆண் பூக்களோட தண்டு மெலிசாக இருக்கும். இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது வளவளப்பாக இருக்கும். இதுவே பெண் பூக்கள் பார்த்தீங்கன்னா காம்பு பெருசாக இருக்கும், முள்ளு முள்ளாக தெரியும். இது பெண் பூவோட ஷேப். இப்போ இதில் வந்து நம்ம தேவையில்லாத பிஞ்சுகளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? பண்ணாதான் நமக்கு இந்த செடி உயிரோட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் ஒடிஞ்சு விழுந்திருக்கு. ஆமாம், ஒடுக்கு காய்மாக, சில இடத்துல மெக்கு காய். ஏன் வருது அப்படின்னா, முதல்ல வரும்போது அதுக்கு தேவையான ஆண் பூக்கள் இருந்து மகரந்த சேர்க்கை கிடைக்கலன்னா இந்த மாதிரி மால் ஃபார்ம்டு, அதாவது ஒழுங்கற்ற இதெல்லாம் நீக்கணும். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சலில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். ஏன்னா சார் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு நபர் தான். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு பலாமகன் சொல்லுவேன். பிதாமகன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பலாமகன் சொல்லுவேன். ஏன்னா பலாவை பற்றியே ரொம்ப திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது. நான் வந்து மற்ற செடிகளை பற்றிலாம் திங்கிங் பண்ணுறேன், எல்லா செடியும் இப்போ காமனாக திங்க் பண்ணுறேன். சார் வந்து பலா மட்டும் தான் திங்க் பண்ணுற ஆள். ஏன்னு கேட்டால் முக்கனின்னு சொல்லும்போது கூட பலா வாழை சொல்லக்கூடாது, பலா வாழைன்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. அந்தமாதிரி அதுக்கு மேலே ஈடுபாடு. அதனால அது மாதிரி குறிப்பிட்டேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பத்திரக்கோட்டை கிராமத்தில் வேளாண்மை பட்டாதாரியாக இருந்துட்டு வேளாண்மை துறையில் ஒரு 36 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சுட்டு பலா மீது ஒரு பாசம், பலா வந்து வெளியில் கொண்டு போகணும், எல்லாரும் பலாவை சாப்பிடணுன்ற நோக்கத்தில் அதை பற்றி நம்ம விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ நிறைய விளக்கம் கொடுக்குறது நானும் கூட கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு ஆராய்ச்சியும் பண்ணுறது தான் எனக்கு இப்போ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. முதல்ல உங்கள்கிட்ட அறிமுகம் ஆகும்போது நீங்கள் பலாவை பற்றி பேசுகிறது தெரிஞ்சுது. இப்போ அதை பற்றி ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய ரகங்களையும் உருவாக்கிட்டு இருக்கதா சொன்னீங்க இல்லையா? என்னுடைய பெயராலே ஹரிகோல்டுன்னு ஒரு தேன்பலா, இனிப்பு மிகுந்த தேன்பலா, ஒரு தனித்துவம் வாய்ந்த நிறமும் மனமும் சுவையும் உள்ளது ஹரிகோல்டுன்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என் பேர்லே ஹரிகோல்டு. அதுக்கு அப்புறம் இன்னும் 2 ரகங்கள் உருவாக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்லி. அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிறந்த ரகத்தை குறுகிய காலத்தில் உற்பத்தி திறன் அதிகமாக உள்ளதை விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்றதை நம்ம தலையாய நோக்கம். ஓகே. அதனுடைய முதல் கட்ட முயற்சியாக நானும் எனது நண்பர் ஒருத்தரோட சேர்ந்து, அவர் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் நமக்கு ஜெய்சங்கர்ன்ட்டு, சரி, 2 பேரும் சேர்ந்து நம்ம அந்த ஒரு ஹைப்ரிடை உருவாக்கியிருக்கோம். சரி, ஹைப்ரிட்னா பயந்துருவாங்க சார். ஹைப்ரிட்னா எப்படி லேபில் உருவாக்குறீங்களா இல்லை எங்கே உருவாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு கருப்பு மாடும் வெள்ளை மாட்டுக்கும் கண்ணுக்குட்டி வந்துன்னா ஒரு கண்ணுக்குட்டி கருப்பாக இருக்கும், அடுத்த தடவை வர்றது வெள்ளையாக இருக்கும். நமக்கு என்ன தேர்வு பண்ணணும், அந்த மாதிரி செடிகளில் ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடிய மரத்தையும் அதிக இனிப்பு திறனில் நம்ம பண்ருட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தையும் கிராஸ் பண்ணி 2 ஆண்டுல காய்க்கிற மாதிரி உருவாக்கிருக்கு. அதுதான் எப்படி பண்ணுறீங்கிறத கேட்குறேன். ஏன்னா நீங்கள் லேபில் டெஸ்ட் டியூப்பில் பண்ணுறீங்களா இல்லை இப்போ இயற்கையாக பண்ணுறீங்களா? இயற்கைன்னா ஒரு தாய் செடியாக ஒரு ரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிற ஆண் பூக்களை ஃபுல்லாக எடுத்துட்டு பெண் பூக்களை மட்டும் அலோவ் பண்ணுறீங்க. நிறைய சுவை அதிகமாக இருக்கிற மரத்தினுடைய பெண் பூ ஆண் பூ எடுத்தாந்து இந்த ஒரு வருஷத்தில் காய்க்கக்கூடிய பெண் பூவில் இந்த மகரந்தத்தை சேர்க்கணும். மகரந்த சேர்க்கை தான் நம்ம புதுசாக பண்ணுறோம். ஆமாம், அப்படி செய்யும் போது ஒரு தேனியே ஒரு வண்ணத்து பூச்சியை செய்கிற வேலையை நீங்கள் ஆமாம் அப்படி செய்யும் போது அந்த அதிக சுவையும் அடுத்த ஜெனரேஷனில் வரும். அடுத்து வரக்கூடிய அந்த கொட்டையிலிருந்து பழமாக்கி பழத்தில் இருக்கிற கொட்டையில் வர இந்த செடிக்கு என்ன குணம் இருக்குன்னா அதிக சுவை, வயசு குறைஞ்சி வரும். வயசு குறையும், மெயினாக வயசு குறையும். ஆமாம், பலா வளர்க்குறதுல நிறைய பேருடைய நோக்கமே வளர்க்காம இருக்கிற, இது வரைக்கும் முன்னாடி காலத்தில் வளர்க்காம இருந்திருக்கும் காரணம் என்னென்னா வயசு தான். அது வச்சா எப்போது காய்க்கும், 7 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு காரணம். அதேமாதிரி நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு இனிப்பு சுவையோ ஏதோ ஒன்று நிரந்தரமாக கிடைக்கல. ஏன்னா விதையை எடுத்து போட்டோன்னா ஒன்றுக்கு நல்லா இருக்கும், ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும், ஒன்று ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த பலாவை விரும்பாமல் இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற முறைப்படி பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். ஆமாம், அதாவது சீக்கிரமாக காய்க்கும், நல்ல ருசியான. என்னுடைய ஆராய்ச்சி பண்ண நோக்கம் அதிக உற்பத்தி திறன் முதல், வருஷம் பூரா காய்க்கணுன்றது 2வது, 3வது சுவை வேணும். இதை 3ஐயும் ஒரு மிச்சு நாங்கள் ஒரு குழந்தைய உருவாக்கிருக்கீங்க. அது வந்து இப்போ வந்து பிஞ்சா இருக்கு. பலா குழந்தைய இப்போ 1 மாசத்து பிஞ்சு உருவாயிட்டு 2 வருஷத்துல. சரி, 2 வருஷத்துலேயே காய்ச்சி 1 மாசத்து காயா இருக்கு. இன்னும் ஒரு 3 மாதத்துல பழம் கிடைக்கும். அதனால தரத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் தான் நிறைய ஹைபிரிட் உருவாக்கியிருக்கோம். அதில் எது சிறந்தோ அதை வெளியிடறதுக்கான வாய்ப்புகளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சீக்கிரமாக காய்க்கிறதுன்னு வியட்நாம் பலா சொன்னீங்க. அந்த வியட்நாம் பலா ஒரு நாட்டு ரகம் தான் இல்லையா? நீங்கள் ஏற்கனவே பலமுறை உங்கள்கிட்ட கேட்டு அது நாட்டு ரகம். அந்த நாட்டு ரகத்தில் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருங்கிறத பார்த்துலாம். நம்ம பார்க்கலாம்.
பாருங்க இதில் இப்போ நீங்கள் வந்த உடனே கவுண்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்னு உத்தேசமாக எண்ணீங்க இல்லையா? இதில் இந்த மரத்தில் அதிகபட்சமாக 7 பிஞ்சு இருக்கு ஒரு காம்பில். இந்த ஒரு கொலையில் ஒரு காம்பில் இந்த ஒரு கொத்து, ஒரு பூ, இது ஒரு கொத்து. இந்த கொத்தில் வந்து மொத்தம் இதில் அதிகபட்சமாக 7 இருக்குங்க. இப்போ இந்த 7ன்றது வந்து ஒரு காம்புக்கு 1 விடணும். குடும்ப கட்டுப்பாடு மாதிரி ஒரு வீடு ஒரு குழந்தை அப்படின்ற மாதிரி 1 அல்லது 2க்கு மேற்பட்டு விடும்போது அதனுடைய அதாவது ஷேப் உருவம் திரட்சியாக வர்றதுல ஒரு சிரமம் இருக்கும். அதனால ஒரு காம்புக்கு 1 விடணும். ஓகே. இப்போ இந்த மரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு மரத்தில் 60 பெண் பூக்கள் இருக்கு. பெண் பூக்கள் மட்டும். ஆனால் இதில் எவ்வளவு விடலாம் அப்படின்னா 10க்கு மேலே விடக்கூடாது. 10 அல்லது 12. சரி, 10க்கு மேலே விட்டா என்ன ஆகும்? 10க்கு மேலே விடும்போது என்ன பண்ணோம்னா இயற்கையிலே தன்னைத்தானே பாதுகாத்து என்ன பண்ணோம்னா நேச்சுரல் ஷெட்டிங் சொல்றது. இங்க பாருங்க நிறைய கொட்டி கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா? ஆமா. காம்பு இந்த விழுகிறதுனால பிரச்சனை இல்லை, நேச்சுரலா விழும். நேச்சுரல் ஷெட்டிங். அப்போ இதுக்கு போற சத்துக்கள் வந்து நம்ம முதல்ல அந்த பழத்துக்கு கிடைக்காம சேதாரமாகும். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுலயே காம்பு பழுக்க ஆரம்பிச்சது பாருங்க. ஆமா, இது மஞ்சள் நிறம் ஆயிடுச்சு. இது இப்போ இதுக்கு 50 காயம் இருக்கிறதால இதுக்கு சத்துக்கள் கொடுக்க முடியல, காய ஆரம்பிச்சு கீழே கொட்டிக்கும். அதனால நம்ம இந்த மரத்துக்கு தேவையானது 12னா முதல்ல வரக்கூடிய 30 நாள் பிஞ்சு. 30 நாள் பிஞ்சுனா எதுனா இதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் 30 நாளை தாண்டனுதுங்க. இந்த ஷேப்புக்கு வந்த பிறகு நமக்கு தேவை ஒரு காம்புக்கு 1. 12 நிறுத்திட்டு மீதி எல்லாம் வெட்டி எறிஞ்சிடணும். பெண் பூக்களை அது வெட்டுறது பாவம்னு சொல்றாங்களா சார்? அது அவங்களுடைய சிந்தனை. நமக்கு வந்து காய் திரட்சியா இருக்கணும், சந்தைப்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்கணும், கன்சியூமருக்கு தேவையான சைஸ் என்னவோ அந்த மாதிரி இதில் உருவாக்குறது நமக்கு திறன் உண்டு. அதாவது இது 5 கிலோ காயாகவும் உருவாக்க முடியும், 8 கிலோ காயாகவும் உருவாக்க முடியும். சார், பலாமரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பூ பெண் பூ சொல்கிறோம் இல்லையா? அது நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. பொதுவாக அந்த மரத்துல இருந்து இந்த மாதிரி கருப்பாக காய்கள் கொட்டும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா பிஞ்செல்லாம் கொட்டிடுச்சுங்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இப்போது விவசாயிகள் மத்தியில் பலாவை பற்றி தெரியாதவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி, கன்று வாங்கிட்டு போவாங்க, நட்டு 3 ஆண்டில் வியட்நாம் பொறுத்த வரைக்கும் வச்ச 1 வருஷத்துல இல்லை வைக்கும்போதே செடியோடைய ஆண் பூக்கள் வந்துடும். அது கீழே உதிர்ந்த உடனே அவங்களுக்கு என்னென்னா பிஞ்சு கொட்டிச்சின்னு உடனே அதிர்ச்சியான ஒரு தகவல், என்ன செய்யலான்னு கேட்பாங்க. அது இயற்கை. ஒரு மரத்தில் இப்போ இந்த 3 வருஷத்து மரத்துலனா கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண் பூக்கள் இருக்கும். ஆமா, மேலேயும் வரும், கீழேயும் வரும், பூங்குத்துலையும் வரும். பெண் பூக்கள்னா ஒரு 40லேருந்து 50 வரும் 3 வருஷத்துல. அந்த ஆண் பூக்களினுடைய வேலை என்னன்னா மலர்ந்து மகரந்தத்தை கொட்டுறதோட அதுக்கப்புறம் வந்து அது வந்து பழுத்து கருகி விழுந்துரும். இது மாதிரி கருகிடும் இல்லையா? இது இந்த மாதிரி கருகிடும். கருகிறதுக்கு முன்னாடி இருக்கிறத இங்கே பாருங்க. இது வந்து தண்டு சின்னதாக மெலிதாக இருக்கும். அந்த ஆண் பூக்களோட தண்டு மெலிசா இருக்கும். இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், அதாவது வளவளப்பாக இருக்கும். இதுவே பெண் பூக்கள் பார்த்தீங்கன்னா காம்பு பெருசாக இருக்கும், முள்ளா தெரியும். இது பெண் பூவோட ஷேப், முட்டை வடிவத்தில் இருக்கும். இது வந்து விரல் மாதிரி இருக்கும். இது ஆண் பூ பெண் பூ. கருகி போகிறதுன்றது பொதுவான கேள்வி. அதுக்கு நம்ம வந்து என்னென்னா அது கருகி இந்த மகரந்த பொடி கொட்டினதுக்கு அப்புறம் இது வந்து ரைசோபஸ்ன்னு ஒரு காளான். இது வந்து எங்க சத்து நல்லா இருக்கும், இதுல வந்து நல்ல சுவையானதும் சத்து இருக்கிறதால அது வந்து காஸ்மோபாலிட்டன் ஃபங்கஸ்ன்னு சொல்றது. இந்த பிஞ்சிலே வந்து இந்த பூவிலே வந்து உங்களுக்கு சுவை இருக்கு. ஆமா, அந்த சுவையும் அந்த ஈரப்பதமும் இந்த காளான் வளத்துக்கு ஏத்ததா இருக்கிறதால அந்த காளான் இங்க வரும். தானா இயற்கை அது உதிர்ந்துரும். அதை நாம வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதுல வந்து நம்ம தேவையில்லாத பிஞ்சுகளை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? பண்ணாதான் நமக்கு இந்த செடி உயிரோட இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்களில் ஒடிஞ்சு விழுந்திருக்கு. ஆமாம், அது சத்துக்கள் அதிகமாக எடுக்கும்போது மரம் கூட டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க, ஒரு மரத்துக்கு தாங்கும் திறன் அல்லது காய்ப்பு திறன் ரெண்டுமே வேணும். தாங்கும் திறன்னா தெம்பான கிளைகள், தெம்பான தண்டு இருக்கணும். அது வளத்தை பொறுத்தும் மண் வளத்தை பொறுத்தும் நம்ம பராமரிக்கிறத பொறுத்தும் தண்டு உறுதியாகவும் கிளை உறுதியாகவும் இருக்கும். அது எவ்வளோ காய் தாங்குன்னு நமக்கு தெரியும், அனுமானம் தெரியும். அடுத்து காய்ப்பு திறன் இருக்கு. சில மரங்கள் 100கணக்கில் பெண் பூக்கள் விடும், சிலது வந்து ஒத்தையா விட்டு 20 தான் விடும். அப்போ நான் இந்த மரத்துக்கு எத்தனை விடும்னு பாக்குறோம்னா, இந்த வியட்நாம் சூப்பர் வேலி இப்போ 3 ஆண்டு மரம்னா ஒரு 80 கிலோ காய்க்கின்றது ஒரு கணக்கு. ஆமா, அதுக்கு மேல விடக்கூடாது. ஒரு சராசரி பழத்தோட இடம் 8 கிலோ. அப்பனா இதை 10க்கு மேல நம்ம அனுமதிக்க கூடாது, பழம் வேணும்ன்றவங்க. அப்போ மீதி எல்லாம் எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல எதை வெட்டணும், எதை ரிமூவ் பண்ணோம்னா, ஒரு காம்புக்கு 1 விடணும், ஆரோக்கியமானதா இருக்கணும், ஒடுக்கு இல்லாத இருக்கலாம் நீக்கிடணும், பூச்சி விழுந்ததை நீக்கிடணும், சின்னதா இருக்க நீக்கிட்டு நம்ம எது பெஸ்ட் நல்லா திரட்சியா இருக்கிறதுல சிறப்பான 10லேருந்து 12க்கு மேல விடக்கூடாது. இப்போ நான் வந்து எப்படி பிஞ்சு கிடைக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கொத்துல
முதல்ல அந்த கொத்தை எடுத்துக்கிறேங்க. இது எனக்கு தேவையில்லை. ஒரு அரை அங்கலம் விட்டுட்டு க்ளோஸ் கட்டாக, ரொம்ப க்ளோஸாக கட் பண்ண வேண்டாம். இது எடுத்துடலாம், இதுவும் தேவையில்லை. இதில் நம்ம அனுமதிக்க போகிறது ஒன்று தான். இது ஒழுங்கற்ற காய். முதல்ல ஒடுக்குக்காய், மெக்குக்காய்ன்னு சொல்லுவோம். ஒடுக்குக்காய் சில இடத்துல மெக்கு ஏன் வருது அப்படின்னா, முதல்ல வரும்போது அதுக்கு தேவையான ஆண் பூக்கள் இருந்து மகரந்த சேர்க்கை கிடைக்கலன்னா இந்த மாதிரி மால் ஃபார்ம்டு, அதாவது ஒழுங்கற்ற இதெல்லாம் நீக்கணும். அதில் வந்து அதே மாதிரி ஆகுறது. இது சத்து குறைவுனாலே இந்த மாதிரி ஆகிற வாய்ப்பு உண்டா? சத்து மரங்கள்ல நிறைய மரங்கள்ல சத்து மரங்கள்ல வந்து நிறைய பிஞ்சுகள் வர்றது எல்லாமே இப்படி ஒடுக்குக்காயா வருது. ஒடுக்குக்காயா வருதுன்னா அது வந்து சத்து குறைபாடாக இருக்கும், நுண்ணுட்ட சத்து குறைபாடாக இருக்கும். அது இல்லாமல் ஆண் பூக்களினுடைய என்னது அந்த ஒரே நேரத்தில் இல்லாதது மகரந்த சேர்க்கை, கருவுறுதல், ரெண்டும் மகரந்த சேர்க்கை அப்புறம் கருவுறுதல், அதெல்லாம் முடியலன்னா இந்த இடத்துல ஒரு சொலை இருக்குங்க. இப்போ வெட்டினீங்கன்னா இதில் இருக்கும், இதில் ஒரு சொலை இருக்கும். அப்போ இங்கே வரலன்னா என்ன காரணம்? இந்த 2 சொலைக்காக இதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஆக இதை வந்து ஒழுங்கற்றது நமக்கு தேவையில்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது 2 இருக்குது. இது 2 விடலாம் இல்லையா? நமக்கு 12 தான் விடணுன்றபோது இது கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ தாண்டிட்டதால இதை மட்டும் அனுமதிச்சிடலாம். சரி சார். இப்போ இதில் இந்த பால் வருது, அது வந்து அதனால் இப்போ மரத்தை வெட்டுறோம், அதுக்கு வந்து பைட்டலானோ இல்லைன்னா ஏதோ ஒரு பூசான கோலியை நம்ம தடவை சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து ஏதாவது தடவை? இது ஒன்றும் தேவையில்லை, செல்ஃப் ஹீலிங், தானாவே அது சரியாயிடும். இயற்கையோட ஒரு பெரிய அதிசயம் தானே இல்லையா? எவ்வளோ இது பார்த்த உடனே நமக்கே கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பால் வருது, இந்த மரம் என்ன ஆகும், இல்லை இந்த காய் என்ன ஆகும்னு இருக்கு. ஆனால் இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். சரி சார். இப்போ இங்கே மேலே இருக்கிறது நமக்கு 12 வேணுன்றதா ரொம்ப நிறைய காய்கள், இதை டோட்டலாகவே எடுத்துடலாம், மொத்தமாக எடுத்துடலாம். இது சார் சார். இப்போது இந்த தோட்டத்தில் வந்து இந்த பலாச்செடியை பார்க்குறவங்க கூட சொல்கிறாங்க, என்ன சார் உங்களுக்கு மட்டும் காய்ச்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் இப்படி காய்க்க மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க. அது இப்போ பலாமரத்தில் நல்ல மகசூல் எடுக்கணும்னா என்னென்ன பராமரிப்பு முறைகளை பண்ணணும்? பலாவுக்கு குறைஞ்சபட்ச நீர் தேவை உள்ள பயிர் இருந்தாலும் ஈரப்பதம் வந்து இருக்கணும் தரையில். பிஞ்சு விட்ட பிறகு அதுக்கு தேவையான போஷாக்குன்னா தண்ணி மூலமாக தானே எடுத்துகிட்டு போகுது, அது தரையில் ஈரம் இருக்கணும். அப்போ ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த வியட்நாம் சூப்பர் வேலை பொறுத்த வரைக்கும் நம்ம நீர் பாய்ச்சி தேவையான உரங்கள் கொடுக்கணும். ஒரு செடிக்கு ஒரு 20 to 40 கிலோ தொழு உரம், 1 கிலோ வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த வரக்கூடிய பூக்கள் வந்து வரும்போதே திரட்சியாக வரும், தெம்பாக வரும் தண்டு. அந்த பெண் பூக்களுடைய எண்ணிக்கை வந்து 2ன்றது 3 வரும், 3 4 வரும், 4 6 வரும். நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஆக முக்கியமாக வந்து மண்ணில் வந்து தேவையான சத்துக்களை நிறையா இருக்கிற கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்ம கடமை. வருஷத்துக்கு ஒரு தடவை குப்பை மானாவாரியாக இருக்கிற இடங்களில் தான் பலாமரத்தை நடவு பண்ணுறாங்க, கமர்ஷியலாக பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ நடும்போது அந்த சத்துக்கள் அது கிடைக்கிறது இல்லை. இப்போ எந்த பூமியும் கூட வேஸ்டான பூமி இங்கே இந்த லேண்டு கூட நாங்கள் வந்து இதுக்கு உர பராமரிப்பில் தான் கொண்டு வரோம். உரமும் தண்ணினால தான். இதுக்கு வந்து போன்மீல் பயன்படுத்துகிறோம், கடற்பாசி உரம் பயன்படுத்துகிறோம், நீங்கள் சொன்ன மாதிரி வேப்பம்னாகு, எரு எல்லாமே இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மகசூல் வந்திருக்கு. மற்றவங்களும் இதை கடைபிடிச்சாக்க கண்டிப்பாக வருங்கிறது எனக்கு நம்பிக்கை. அதாவதுங்க இயற்கை வழி வேளாண்மையில் ஒருங்கிணைந்த உரம் பராமரிப்புன்னு சொல்ல போனோம்னா மண் வளத்தை மேம்படுத்தணும். அதாவது அங்கக சத்து இப்போ இருக்கக்கூடியது 1% 1/2% இருக்கு. அங்கக சத்து இல்லாத மண்ணில் கொண்டு அங்கக சத்து இல்லாத இடத்துல தான் நம்ம விவசாயமே புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் காலங்காலமாக பயிர் பண்ணிட்டு இருக்க இடத்துல பிரச்சனை இல்லை, நல்ல வளமான பூமியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே எல்லாமே இருக்கும், நுண்ணீர் இருக்கும், அங்கே சத்து இருக்கும். அது இல்லாத இடங்கள்ல கண்டிப்பாக பண்ணணுங்கிறதா என்னோட. ஆமாம், அந்த மாதிரி நிலங்கள் நம்ம அடிப்படையில் என்ன பண்ணோம்னா அந்த செடிக்கு தேவையானதை அந்த செடி வேருக்கு கிட்ட கொண்டு போய் என்ன தேவைப்படுதோ அதை எருவாவோ மூடாக்காவோ மக்கி திருப்பி எருவாகிற சூழ்நிலை தொடர்ந்து அதை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னென்னா மழை காலத்தில் பசுந்தாள் உரத்தை வச்சு மடக்கி விடலாம். அப்புறம் வெளியிலேருந்து எரு கொண்டாந்து போடலாம். ஆட்டு எரு, கோழி எரு, புண்ணாக்கு வகைகள் எந்த புண்ணாக்கு வேணாலும் போடலாம். அது இல்லாமல் ஆமாம் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு அதனுடைய ஈல்டை எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு செடிக்கு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் பஞ்சகாவியம் கொடுக்கலாம், தண்ணியில் கலந்து விடணும். எந்தெந்த முறைகள் உங்களுக்கு சாத்தியமானதோ அதெல்லாம் சேர்த்து மண் வளத்தை கூட்டணும். மண் வளத்தை கூட்டினா எல்லாமே இந்த மாதிரி மகசூல் எடுக்க முடியும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.